புனித ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 15, 16 மற்றும் 23 தொடக்கம் 26 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடர்களுக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பேரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரின் ஆவியானவர் எங்கள் மீது பொழியப்படுகின்ற அற்புதமான ஒரு நாள். தூய ஆவியினுடைய பெருவிழாவை இன்று நாங்கள் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பாஸ்கா நிகழ்வு எங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு. இந்த உயிர்ப்புக்கு பிற்பாடு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த செய்தி, உங்களுக்கு அமைதி என்கின்ற செய்தியை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார். தன்னுடைய சீடர்களோடு அவர் தான் உயிரோடு இருப்பதை மெய்ப்பித்து கொண்டே இருந்தார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு அவர்கள் கண் முன்பாகவே அவர் மேலே எழுந்து விண்ணகத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். அவர் செல்லுகின்ற போது இந்த சீடர்களுக்கு கொடுத்த உன்னதமான வாக்குறுதி என்னவென்று சொன்னால், நான் உங்களை திக்கற்றவராக விடமாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று அவர் எங்களுக்கு ஒரு அழகான வாக்கை தந்து ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஆவியானவரை எங்கள் மீது பொழிந்து தருகின்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய தூய ஆவி பெருவிழா. அன்பானவர்களே, எங்களுடைய அன்றாட வாழ்வில் பல இன்ப துன்பங்களை நாங்கள் சந்திக்கின்றோம், பல மேடு பள்ளங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். எங்களுடைய மனித வாழ்க்கை ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்கின்ற போது அவ்வப்போது பல தடுமாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. அவ்வப்போது நடைபெறுகின்ற சூழ்நிலையிலே பலவிதமான இடர்பாடுகளை எல்லாம் நாங்கள் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எங்களுக்கு ஒன்று தேவையாக இருக்கிறது. இந்த இடர்கள், இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள், இந்த நோய்கள், இந்த பிரச்சனைகள், இவற்றோடு நாங்கள் தனியே போக முடியாமல் இருக்கிற போது நிச்சயமாக ஒரு துணையை நாங்கள் தேடி செல்லுவோம். அந்த துணை எங்களுக்கு ஆறுதல் தருகின்ற துணையாக மாறுகின்ற போது அது சிறப்பாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது. அந்த துணை எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற போது, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகின்ற போது, அன்பை எங்கள் மீது பொழிகின்ற போது அந்த துணையாளர் எப்போதுமே எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம். ஆண்டவராகிய இயேசு தான் இருந்தவர் இப்போது தன்னுடைய ஆவியினுடைய வல்லமை எங்களுக்கு தருகின்ற போது சொல்வார், ஒரு துணையாளரை உங்களுக்கு நான் தருவேன். அந்த துணையாளர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நிறைவான உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துகின்ற ஒரு துணையாளராக இருக்கிறார். வல்லமை உங்களுக்கு தருகின்ற துணையாளராக இருக்கிறார். துணை இருக்கும்போது எங்களுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. விரக்தி வேதனைகளை பகிர்ந்து கொள்ள முடிகின்றது ஒரு துணை எங்களுக்கு அருகிலே இருக்கிற போது. உள்ளத்திற்கு உறுதி எங்களுக்கு கிடைக்கின்றது. இக்கட்டான சூழ்நிலையிலே ஆவியினுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே அது செயல்படுகின்ற போது வல்லமையோடு நாங்கள் செல்லுவதற்கு அது சிறப்பாக அமைந்திருக்கிறது. அன்பானவர்கள், இன்றைக்கு நாங்கள் எதை சிந்திக்கிறோம்? எங்களுடைய ஆவியானவர் எங்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உன்னதமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் இன்று நேற்றுக்கு தான் எங்களுக்கு கிடைத்தவர் அல்ல, மாறாக நாங்கள் திருமுழுக்கு பெறுகின்ற போது ஆவியினுடைய வல்லமை எங்கள் மீது நிறைவாக பொழியப்பட்டது. ஒரு குருவானவர் ஒரு குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற போது அவர் கூறுகின்ற வார்த்தை, தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று சொல்லுவார். மூவரு கடவுளினுடைய வல்லமை, அந்த மூவரு கடவுளினுடைய வல்லமைக்குள்ளே ஆவியானவர் நிறைவாக்கப்படுகின்றார். அந்த நிறைவாக்கப்பட்ட ஆவியானவர் திருமுழுக்கு பெற்ற பிள்ளையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அருட்சாதனத்திலேயும் அன்பானவர்களே ஆவியினுடைய வல்லமையை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறோம். திருமுழுக்கிலே நாங்கள் ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறோம்.
பச்சாத்தாபத்திலே ஆவியினுடைய வல்லமையினால் எங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு கேட்கின்றோம். நற்கருணை என்கின்ற அருட்சாதனத்தில் இயேசுவோடு ஆவியானவருடைய சிறப்பை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உறுதி பூசல் வழியாக நாங்கள் உறுதிப்படுத்த பிள்ளைகளாக இந்த உலகத்துக்குள்ளே இயேசுவின் போர் வீரர்களாக ஆவியினுடைய நிறைவான வல்லமையோடு நாங்கள் செல்லுகின்றோம். குருத்துவத்தை நாங்கள் பெறுகின்ற போது ஆவியினுடைய அபிஷேகத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறோம். திருமணத்திலே இருவருமாக இணைந்து கொடுக்கின்ற அந்த அர்ப்பண வாழ்விலே ஆவியானவர் எங்களோடு துணையாக இருக்கிறார். நோயில் பூசுதலிலே ஆவியானவர் இறங்கி எங்களை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அத்தனை அருட்சாதனத்திலையும் ஆவியானவர் எங்களோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இன்று நேற்று தான் எங்களுக்கு ஆவியானவர் கிடைத்தவர் அல்ல, மாறாக ஆவியானவர் எங்களோடு எப்போதுமே செயலாற்றி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவரை ஆண்டவர் எங்களுக்கு எப்போதுமே அவர் தருவதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். இயேசு தான் அனுபவித்த அந்த ஆவியானவரை நாங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கான அன்பானவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆவியானவர் எப்போது தன்னுடைய செயலூக்கத்தை செயற்பாட்டை நிறைவேற்ற தொடங்கினார் என்று சொன்னால், ஆதியிலே தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாடிக்கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆதியிலே தொடக்கம் திருச்சபையினுடைய உன்னதமான வழிநடத்தல் எல்லாவற்றிலையும் ஆவியானவர் தன்னுடைய செயல்பாட்டை நிறைவாக்கி கொண்டே இருக்கிறார். அப்போ ஆவியானவர் எப்படிப்பட்டவர் அன்பானவர்களே? எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துபவர், நேர்மையாக வழி நடத்துபவர், உண்மையாக வழி நடத்துபவர், சிறப்பாக வழி நடத்துபவர், அன்போடு வழி நடத்துபவர், இரக்கத்தை பொழிந்து எங்களை வழி நடத்துபவர், பாசத்தோடு நாங்கள் பகிர்வதற்கு எங்களை பயிற்றுவித்துக் கொண்டே இருப்பவர். இந்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அன்பானவர்களே. இந்த ஆவியானுடைய செயல்பாடுகள் மிக முக்கியமானவை. நாங்கள் பார்க்கிறோம், ஆவியினுடைய கொடைகள் இருக்கின்றன, ஆவியினுடைய கனிகள் இருக்கின்றன. இந்த ஆவியினுடைய கொடைகளும் கனிகளும் இரண்டர கலந்து எங்களுடைய வாழ்வில் அது செயலோக்கம் பெறுகின்ற போது நாங்கள் வல்லமையுள்ள மனிதர்களாக மாறுகிறோம் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்கு முரணாக நாங்கள் செயல்படுகிற போது ஊனியல்பினுடைய பிள்ளைகளாக எங்களையே நாங்கள் அழித்து கொண்டே இருப்போம். அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்திலே புனித பவுல் சிறப்பாக சொல்வார், ஊனியல்பினுடைய செயல்கள் யாவருக்கும் தெளிவாக தெரியும். அது பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரை, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவையாகும் என்று சொல்லுவார். இத்தகையவற்றில் ஈடுபடுபவர்கள் ஆவியோடு இருக்கின்ற பிள்ளைகள் அல்ல. ஆவியோடு இருக்கின்ற பிள்ளைகள் ஆவியினுடைய கனிகளை பெற்றுக்கொள்வார்கள். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் போன்ற அற்புதமான கனிகளை எல்லாம் கொண்டு வாழ்வார்கள். இதற்கு முரண் சாட்சிகளாக வாழுகிற பிள்ளைகள் ஊனியபினுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதை புனித பவுல் சொல்வார். அவர் சொல்லுவார், இத்தகையவற்றில் இந்த ஊனியல் போடு வாழுகின்ற பிள்ளைகள் இறையாட்சியை உரிமை பேறாக அடைந்து கொள்ளுகின்ற பிள்ளைகள் அல்ல. மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார். எனவே அன்புமிக்க சோதரர்கள், இன்றைக்கு எங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டிய ஒரே ஒரு விடயம், இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஒரே உள்ளம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஒன்றாக கூடி சபித்திருக்கிறார்கள். தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செயலூக்கம் பெறச் செய்வதற்கான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொண்டார்கள். அது எதன் மூலமாக கிடைத்தது என்று சொன்னால் ஆவியினுடைய ஆற்றலினாலே கிடைத்தது. ஆதி கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள், கொடுத்து வாழ்ந்தார்கள், ஒருவருக்கொருவர் சபித்தார்கள், ஒருவரோடு ஒருவர் கூடி கதைத்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த சந்தோஷத்திலே ஆவியினுடைய வல்லமை நிறைவாக்கப்பட்டது என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அழகாக புரிந்து கொண்டார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடியும். அன்பானவர்கள், இன்றைக்கு எங்களுக்கும் இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஆவியானவர் தன்னுடைய உன்னதமான செயல்பாட்டை இந்த உலகம் முழுவதும் அவர் பரப்பிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் தொடக்க நூலிலே பார்க்கிறோம், கடவுளுடைய ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எண்ணிக்கை நூல் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், கடவுளால் ஏவப்பட்டவராக அவர் இறைவாக்கு உரைத்தார். கடவுளினுடைய ஆவியினாலே ஏவப்பட்டவராக. அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய ஆவி என்னை தூக்கி கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே விட்டது. ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை தூக்கி கொண்டு போனது. லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோமே, ஆண்டவருடைய ஆவியினுடைய
வல்லமை இயேசுவுக்கு மேலே இறங்கியது. ஆண்டவருடைய ஆவி என் மேலே, அவர் என்னை அபிஷேகப்படுத்தியுள்ளார் என்று சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அலகையினாலே சோதிக்கப்பட்டார், அவர் தூய ஆவியினாலே அந்த சோதனையிலிருந்து வெற்றியை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், தாய் வயிற்றில் இருக்கும் போதே அவர் தூய ஆவியினாலே முற்றிலும் ஆட்கொட்டப்பட்டார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், நாங்கள் வானதூதர் மரியாவிடம் சொல்லுகின்ற வார்த்தை, தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும், ஆதலால் பிறக்கின்ற திருக்குழந்தை கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லப்படும். ஆவியானவர் உன் மீது நிறைவாக வருவார். இயேசு திருமுழுக்கு பெற்ற போது நாங்கள் பார்க்கிறோம், ஆவியினுடைய வல்லமை வானங்களை பிளந்து தந்தையனுடைய குரலொலி கேட்டது. அப்போது புறா வடிவிலே ஆவியானவர் இறங்கி இயேசு மீது தங்க. லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதா முழுவதுமாக நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான விடயம், ஆவியினுடைய வல்லமை எல்லாரோடும் சிறப்பாக செயலாற்றி கொண்டே இருந்தது. இன்றைக்கு நாங்களும் நினைத்து பார்க்கலாம், எனக்கு ஆவியானவர் இருக்கிறாரா, என்னோடு ஆவியானவர் வாழுகின்றாரா, ஆவியினுடைய செயல்பாடுகளுக்கு நான் விட்டு கொடுத்து வாழுகிறேனா, அல்லது ஊனியல்வினுடைய பிள்ளைகளாக எங்களை நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோமா, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறோமா? அன்பானவர்கள், இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். ஆவி எங்களோடு எப்போதுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆவியினுடைய நிறைவும் வல்லமையும் எங்களோடு இருக்கிறது. இயேசு எப்போதும் எங்களோடு வாழுகிறார் என்று சொன்னால், ஆவியானவரும் எங்களோடு எப்போதுமே வாழுகிறார். என்ற இயேசுவையும் ஆவியை நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. தூயாவியினுடைய வல்லமையினாலே ஏவப்பட்டவராக, முழு நிறைவாக்கப்பட்டவராகத்தான் இயேசு இந்த உலகத்திலே அத்தனை காரியத்தையுமே செய்கின்றார். எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்களும் நினைப்போம், இந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம், இடம் கொடுப்போம். எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால்தான் நாங்கள் ஆவியினுடைய பிள்ளைகளாக ஆட்கொள்ளப்படுவோம். அப்போது ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாங்களும் உலகத்திலே செயல்பட முடியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சிறப்பான பெருவிழாவிலே நாங்களும் ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆவியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த தூயாவி எங்களிலே நிறைவாக செயலாற்றினாரோ அதே தூயாவியின் வல்லமையினாலே நாங்கள் மற்ற மனிதர்களையும் நேசித்து அன்பு செய்து வாழுகிற நல்ல மனப்பக்குவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். ஊனியல்வினுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்காமல் ஊனியல்வினுடைய செயல்களை எல்லாம் களைந்து தூக்கி எறிந்து விட்டு ஆவியின் பிள்ளைகளாக நாங்கள் வழிநடக்க தொடர்ந்தும் நாங்களும் செபிப்போம். ஆமேன்.